குடிக்கிறதுக்கு தண்ணி பிடிக்கணும். ஒரு குடம் தண்ணி கூட இல்லை. என்னதான் பண்ணி வச்சுக்கல இந்த மாமியார். புளி வச்சு குழம்பு போடலாமா இல்லை ரங்கோலி குழம்பு போடலாமா? நமக்கு தெரிஞ்சது இந்த ஸ்டார் குழம்பு மட்டும்தான். தெரிஞ்சதையே போடுவோம். நடு ரோட்டில் உட்காந்து நீ என்ன தெரியுங்கக்கா? முதல்ல ஒரு கோடு போடணும். எந்த பக்கத்துல இருந்து ஆரம்பிக்கலாம்? என்னடி பண்ற? ஏக்கா என்ன பார்த்தா எப்படி தெரியுது? கோலம் போடுறேன். கோலம் போடுறீங்களா மேடம்? மார்கழி மாசம் கூட காலையில 4 மணிக்கு எழுந்து கோலம் போட போறது கிடையாது இல்ல? என் மாமியார் நிமிஷம் தாங்க முடியலன்னா இப்போ 3 நிமிஷம் தாங்க முடியல. அதுதான் தினமும் ஊசல் எடுத்து காலை 4 மணிக்கு எழுந்து குழம்பு போடுன்னு எந்திரிக்க முடியுதா? நடுராத்திரில போய் எழுந்து யாராவது குழம்பு போட முடியுமா? மணி என்ன தெரியுமா? என்ன 7 தானே ஆகுது? வாசலிலே பூசணி பூ வச்சு போட்டான் நேசத்துல என் மனச தச்சு போட்டான். முதல்ல கோலத்தை போடு, அதுக்கப்புறம் பூசணி பூ வைப்பேன். போறாம பிடிச்சது. ஏக்கா கோலமாவு உட்கார் வந்தாருன்னா கொஞ்சம் இந்த பக்கம் வசூல் என்ன ஒரு மூட்டை வாங்கலான்னு இருக்கேன். முதல்ல கோலத்தை போட்டு முடி. மூட்டை வாங்க போறாள் கோலமாவு. நமக்கு என்னமோ கோலம் போட தெரியாத மாதிரியே பேசுறது பத்தியாது. இரு நாளைக்கு காலையில் 4 மணிக்கு எழுந்துக்கிறது இந்த தெரு ஃபுல்லா பிடிக்கிற மாதிரி பெரிய குழம்பா போடுறேன் பாரு. கொஞ்சம் அசந்து தூங்கிட்டா இவன் அப்படி இந்த வாசல் உட்காந்துங்க. ஏடே மாமியார் கிளவி வந்துச்சான். என்னத்த என்ன தேடி கோலம் வைப்பாங்க? ஏன் அவ்வளோ அக்கறை இப்போ காலையில இருந்து குழம்பு வைக்க வேண்டியதானே? எனக்கு தான் உடம்பு சரியில்லை. 4 மணிக்கு எழுந்து எழுந்து கொண்டிருந்தேன். 7 மணிக்கு கோலம் போட்டுருக்க. இன்னும் ஒரு புள்ளி கூட வைக்கல. அதான் கேட்கறேன். 7 மணிக்கு வந்து உட்காந்து என்ன பண்ணிருக்க? ஏந்திரு. இருங்க அத்தை கோலம் போட்டு வரேன். இப்போ கோலம் போட்டு கிழிச்சது போதா ஏந்திரு முதல்ல இருந்து. சூரியன் பல்ல இழிச்சிட்டு வந்து இருக்கு. இப்போ கோலம் வைக்கிறதுக்கு உட்காந்துக்கா. இதெல்லாம் குடும்ப நடத்துறது இதெல்லாம். குடும்ப நடத்துல கூத்து நட்டுறோம். எந்திரி உள்ள போடி. கோலம் அப்படி கொடு. நம்ம ஒரு வேலை செய்யலன்னு சொல்லுவோம். நம்ம செஞ்சாலும் இப்படி கெடுக்குது பத்தியா? ஊர் ஃபுல்லா சொல்லி தெரிஞ்சுன்னு வரும். என் மருமக ஒரு வேலையை செய்ய மாட்டேறான்னு. நீ செஞ்ச வரைக்கும் போதா ஏந்திரி. கிளவி நைட்ல நல்லா தூங்கிட்ட சொல்லிட்டு பாலில் தூக்க மாத்திரையை கலந்து கொடுத்தேன். அப்படி இருந்தால் 7 மணிக்கா எழுந்து வந்து உசுரத்துனுக்கு நாளைக்கு 5 மாத்திரையை போட்டு கலை கொடுக்கணும். ஜம்மா இடுப்பே விட்டு போச்சு. சரி கோலம் போட்டுனே இருங்க. வரேன். அவன் அவனுக்கு 1008 வேலை இருக்கும். அதெல்லாம் சொல்லிட்டு போக முடியாது. வேலையை பாருங்க. நல்லா 7 மணி வரைக்கும் தூங்கிட்டு வந்துட்டு கதை பேசினுக்கு. எங்கனா வீடு அடங்குறாளா? வா ஊர் சுத்திட்டு வீட்டுக்கு தானே வருவே. வா காலை உடைக்கணும் இல்லையான்னு பாரு. யார் உடைக்கிறேன்னு பார்க்கலாம். அவ ஏன் காலை உடைப்பேன்னு சொன்ன மாதிரி கேட்டது. ஓடுகிறது என்ன சொன்ன இப்போ? கோலம் நல்லா பெருசா போட்டு வைங்கன்னு சொன்னேன். கலர் போட்டு வாங்கிட்டு வரேன். வா வீட்டுக்கு தானே வருவே. வா அவ என் காலை உடைப்பேன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. சரியா கேட்க மாட்டேங்குது. வரட்டும். போனா போதுன்னு விட்டு கொடுத்து போறதுனால தான் திமிர் ரொம்ப அதிகமா இருக்கு அவளுக்கு. மற்ற வீட்டுல இருக்க மொத்த வேலையை இன்னைக்கு அவ தான் செய்யறாப்ப. வயசான காலத்துல நமக்கு என்ன கோலம் தெரியும்? இந்த கம்பி கோலம் மட்டும் தான் தெரியும். வயசு பொண்ணு தானே அவ. இந்த போன்ல எல்லாம் என்ன கலர் கோலம் வந்து சூப்பரா அதெல்லாம் கத்துக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு டிசைன் அழகா போடல கலர் போடலாம் போட்டு வாசல் எவ்வளவு அழகா லட்சுமி கலாட்சியமா இருக்கும். எருமை மாட்டை கல்யாணம் பண்ணி விட்டு வந்து வச்சிருக்காங்க. அங்கங்க வாசல்ல எவ்வளவு அழகா கோலம் போடுறாங்க. அதை பார்த்து கூட இந்த மாடுக்கு அறிவு வர மாட்டேங்குது. வீடு விட சுத்தினு சொல்றியா? நல்லா சுத்தினு வருவா. அதெல்லாம் யாரும் சொல்லி கொடுத்தாலும் அதெல்லாம் நல்லா கத்து வச்சிருப்பா. ஏம்மா கோலம் போட்டு முடிக்கிறதுக்குள்ள முது எலும்பு தாண்டி போச்சுக்கம்மா. போதும் நாளைக்கு பெருசா போட்டுக்கலாம். இந்த கோலம் போட்டப்பா கூட குனிஞ்சு எடுக்க முடியல. வயசான காசு நானே எல்லா வேலையும் செய்யணும்னா எப்படி செய்யுது? நல்ல சின்ன பொண்ணா மாடு காலங்காத்தால ஊர் சுத்த போயிருது. வட்டம் இந்த மாமியார் கேள்வி காலையில வேலை சொல்லியே கொடுதுடியம்மா. அம்மா வீட்டுக்கு போற மாதிரி இருந்தா கூட அங்க போய் ஒரு 10 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு வரலாம். நம்ம தாங்க சேர்க்க மாட்டேங்கிறாங்க. என்ன பண்றது? திக்கத்தவே எங்க திணையில தான் உட்காந்து இருக்கணும். கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலாம். இது பந்த பாசம் எல்லாம் வெளி வீஷம் சிந்தினின் ரத்தம் சிந்தினி அது எல்லாம் வேண்டானோ. எப்படி எது காலங்காத்தால திண்ணல உட்காந்து அழுது நிற்கிறது? இந்த வீட்லயும் ஒரு கிளவி இருக்குல்ல. நான் அழுவல, பாட்டு பாடினு இருந்தேன். ரெண்டும் ஒண்ணு தானே. என்ன காலங்காத்தால வந்துட்டியா? வீட்டுல வேலை வெட்டி எதுவும் இல்லையா? இந்த மாமியாருக்கு தொல்லை எங்க போனாலும் நமக்கு தீர மாட்டேங்குது. கீதா இல்லையா பாட்டி? உன் மாமியார் வயசு தான் எனக்கு ஆகுது. பாட்டி கீட்டினா வாயை உடச்சு விடுவேன். ஓ சாரி ஆண்டி. கோல்படுத்துவேன். உங்க மருமக இல்லையா? இந்த மலை மாடி இப்பதான் எழுந்திருக்குது. என்ன விஷயம்? சும்மாவே கேட்டேன். மாமியார் கிளவி யார்கிட்ட பேசினேன்? ஆமாண்டி மாசம் ஆனா உங்களுக்கு பென்ஷன்லாம் கரெக்டா வந்துருதா? வருது. இல்ல வரனா எழுதி போடலான்னு தான் பார்த்தேன். அதான் கரெக்டா தான் வருது. ஓகே. யாரத்த? உன் கூட்டாளி வந்திருக்கா. ஹாய் குட் மார்னிங். குட் மார்னிங் டி. என்னடி காலையில நீங்க வந்திருக்க? இது ஒரு சோம்பேறிக்காத 2 சோம்பேறிக்காதையா காலையில சேர்ந்துச்சுங்க. உங்க மாமியார் என்ன திட்டுறாங்கடி? நான் உங்க வீட்டுக்கு வரும்போது உங்க மாமியார் என்ன திட்டதே இல்லையா? பதில் சரியா போச்சு. ஓ ஆள வச்சு பழி வாங்குறியா? என்னைய காலை சோறாக்குற வேலை எதுவுமே கிடையாதா? கூடி நின்று நீங்க பேசுறதுக்கு என்னமா நீங்க தானே செய்றீங்க. இன்னைக்கு நீங்களே செய்யுங்க. நான் நம்ம செய்யறேன். ஏன்டா வந்து கேட்கீங்க? நான் உடம்பு ரொம்ப கொழுப்புல தான் இருக்குது. மாவு இருக்குல்ல, இட்லினா தோசைனா ஊத்துங்க. ஏதாவது சட்னி அரைச்சி வைங்க. காலையிலக்கு மதியானத்துக்கு 12 மணிக்கு சமையல் செஞ்சுக்கலாம். மீன் எதுனா வந்து நான் வாங்கி குழம்பு வச்சுக்கலாம். சும்மா பேசுங்க. வந்து நை பரவாயில்ல. உங்க மாமியார் ரொம்ப மிரட்டடி. நான் இந்த மாதிரிலாம் பேச மாட்டேன். மாமியார என்ன கதை சொன்ன? அது ஒண்ணு இல்ல. காது கேக்குதா உங்களுக்கு? தூரமா இருந்து பேசினேன். அதெல்லாம் இப்ப நல்லா தான் கேக்குது. எல்லாம் சரியாயிடுச்சு எனக்கு. அது ஒண்ணு இல்ல. நேற்று மாவு வச்சு வச்சல, அந்த மாவு இருக்குல்ல, அந்த இட்லி ஊத்திக்கலாம். அதுக்கப்புறம் தொட்டுக்க சட்னி வச்சுக்கலாம். அதான் சொன்னேன். இங்க பாரு, காலையில இட்லி மட்டும் தான் ஊத்தி வைப்பேன். சட்னி அரைச்சி வைப்பேன். மதியானத்துக்கு சாப்பாடு நீ தான் செய்யணும். புரியுதா? ஓகே டார்லிங், நானே செய்யறேன். மீன் கரை வந்தாலும் மீன் வாங்கி குழம்பு வச்சுட்டு மீன் வறுத்தலாம். ஓகேவா? டன். நீங்க போய் இட்லி ஊத்துங்க போங்க. டன்னு நீங்க சட்னிக்கு வந்து அரைச்சி கொடுவா. வரவா? நீங்க போயிட்டே இருக்க, பின்னாடியே வரேன். மரத்துல வேற தேங்காய் நல்லா முத்தி போயிருது. அடுத்த அளவு சட்னிக்காக ஆகும். ஒரு தேங்காய் 30 ரூபா 40 ரூபா 50 ரூபா கிட்ட விற்கிது. காசு கொடுத்து வாங்க முடியுதா? ஏன் நீ மட்டும் இருந்துச்சு நானே ஏறி ஆத்துருவேன். நீங்க கண் ஆபரேஷன் பண்ணிருக்கின்றதுனால
கொஞ்சம் பார்த்து பார்த்து வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது. பக்கத்து வீட்டு ராக்காய் கிட்டே ஏனி இருந்து கேட்டால் தருவா. கேட்டு பார்க்கலாமா? 50 ரூபா கொடுத்து தேங்காய் வாங்கணும். ஏனி வாங்கிடலாம். இதே இட்லி ஊற்றி வைக்கிற நேரம் போயிருக்குதே. அத்தா வரேடி. இவளுங்க மாதிரி ஊர் சுத்தத்துக்கு போயிட்டாங்கன்னு நினச்சினா அப்பொழுது இந்த மாமியாருக்கு வீட்டில் வச்சுன்னு ஒரே இம்சை. மாமியாருங்களாம் இம்சை தாண்டி இருக்கு. என் மாமியார் தொழில் தாங்க முடியாம தினமும் காலையில் 4 மணிக்கெலாம் தலையாண்ட வந்து உட்காந்து எந்திரி 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 மார்கழி மாதம் எல்லாரும் வீட்லையும் அழகாக சாணி தெளிச்சு கோலம் போடுறாங்க. எந்திரிச்சு கோலம் போடுன்னு உசுரை எடுக்குதுன்னு சொல்லிட்டு என்ன தினம் பண்ணேன், 2 மாத்திரையை போட்டு தூக்க மாத்திரையை பாலில் கலக்கி கொடுத்துட்டேன் அதுக்கிட்ட. அது நடனா குடிச்சு போட்டு 7 மணிக்கெலாம் எழுந்து சுற்றி நிற்கி. 2 மாத்திரை போட்டு ஏண்டி அது நிறைய மாத்திரை போட்டால் போய் சேர்ந்துட போதுறியே. நீங்கள் நிறைய தான் போட்டு கொடுக்கலான்னு இருக்கிறேன். தூங்கட்ட ஒரு 10 மணி வரைக்கும் கொலை கேஸில் உள்ள போயிடுவேடி. அப்படியே சொல்கிறா. ஒரு மாத்திரைக்கு மேலே போடுவோம். 2 மாத்திரை போட சொன்னது உங்கள் மாமியார் எப்படி இருக்குன்னு பார்த்தியா? நான் வரும்போது நல்லா தான் இருந்தது. நான் கோலம் போட்டுருந்தேன். நான் போகிறேன் சொல்லிட்டு பிடிங்கிச்சேன்ட்டு இருந்து நான் முடிய வந்துட்டேன். நல்லா தான் இருக்குது. உசுரோடலாம் விளையாடாத. அதுக்கப்புறம் மொத்தவே நம்ம தான் செய்ய வேண்டியது இருக்கும். மாமியார் கிழங்கு இருக்க வரைக்கும் தான் நம்ம அப்படி ஏமாத்தின்னு ஊர் சுற்றியும் வர முடியும். புரியுதா? அதை கத்துன்னு போட்டோம். அந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு வேலையை பாரு. ரொம்ப டார்ச்சர் பண்ணுது. சரி விடு. நம்ம ஒரு காதில் மாமியார் ஆக பண்ணல. இப்போ நம்ம வந்து அப்படிதான் சொல்லுவாங்க டார்ச்சர்னு. நான்லாம் மாமியார் ஐட்டெல்லாம் இப்படி டார்ச்சர் பண்ண மாட்டேன் தெரியுமா? அது வயசு வந்து அதை தானே நடக்கும். நீ என்ன சொல்ல வர? ஒன்றுமே புரியலையா? வயசாச்சுனாலே எல்லாரும் அப்படி தான் இருப்பாங்க. நம்ம மாமியார் மாதிரி தான். அப்போ நானும் அவங்கள மாதிரி தான் நடந்துப்பேன்னு சொல்றியா? நீ மட்டும் இல்லை, எல்லாருமே அப்படிதான். ஆனால் என் மாமியார் மாதிரி நான் ஓவர் டார்ச்சர்லாம் பண்ண மாட்டேன். காலையில் 4 மணிக்கு எழுந்து சொல்லி எவ்வளோ டார்ச்சர் பண்ணுது தெரியுமா? நீ 4 மணிக்கு எழுந்து கேட்கணுமா? இல்லை 8 மணிக்கு 9 மணிக்கு தான் எழுந்துப்பேன். இருந்தாலும் டார்ச்சர் பண்ணுது. இன்னைக்கு பாரு 7 மணிக்கெலாம் வேற எழுந்துக்கேன் நான். என்னடி காலையிலேயே மீட்டிங்கை போட்டிங்களா? ஆமாக்கா வாக்கா போர் அடிக்குது. அம்மா எனக்கு தலைக்கு மேலே வேலை இருக்குது. நான்லாம் வரமாட்டேன். அப்படின்னா வேலை இருக்கு உனக்கு? என்ன காலையில இருந்து வீட்டில் எவ்வளோ வேலை இருக்கு? என்ன வேலை இருக்குன்னு கேட்குறாள. வாக்கா கொஞ்ச நேரம் உட்காருக்கா. பரவாயில்லடி. உங்கள் வீட்டு வாசலில் பார்த்தேன். கோலம் நல்லா சூப்பராக போட்டிருக்கேன். பரவாயில்ல, நான் சொல்லி கொடுத்த மாதிரி எங்கள் மாமியார் போட்டுக்குது குளத்தை. அப்போ நீ போடலையா? எங்க யோசிச்சு மண்டை வழியே வந்துடுச்சு. குளம் போகிறதுக்கு எது குளம் போகிறதுன்னு. கடைசியில் எங்கள் மாமியார் வந்து கொடுத்துட்டு ஓடியே வந்துட்டேன். அது நல்லா அழகாக போட்டிருக்கு போல. என் மாமியார் என்ன திட்டுறது தப்பே கிடையாது. இவ கூட சேர்ந்தா நம்மளும் கெட்டு போயிடும் போல இருக்கு. சரி இல்லை வரேன். இக்கா உன் பேரில் லிஸ்ட்டில் வந்திருக்கான்னு பார்த்தியா? என்ன லிஸ்ட்டுடி? அக்கா நம்ம ஃபார்மில் எழுதி கொடுத்தோமே. எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊரில் நிறைய பேர் தூக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்டி தூக்க போகிறாங்க? சும்மா சொல்கிறேன். சும்மாலாம் தூக்க மாட்டாங்க. கேட்ட டீட்டெயில் கரெக்டாக நம்ம கொடுத்துருந்தோன்னா தூக்க மாட்டாங்க. லிஸ்ட்டில் பேர் இருக்கும். உன் பேர்லாம் இருக்குதாடி? என் பேர், எங்கள் வீட்டுக்கார் பேர், எங்கள் மாமியார் பேர் எல்லாமே இருக்குது. அப்புறம் என்ன உங்கள் பேரில் இருக்கும்போது என் பேர் மட்டும் இருக்காது? எங்கள் வீட்டுக்கார் பேர் இருக்காது, என் மாமியார் பேர் இருக்காதா? எல்லாரும் பேரும் தான் இருக்கும். அக்கா இருக்குதா இல்லையா மாதிரி செக் பண்ணிக்கா. எங்கடி போய் செக் பண்ண சொல்கிற? ஐயோ ஃபோன்லேயே செக் பண்ணலாம். அப்போ செக் பண்ணி பாடி. என் பேர் இருக்கானே ராதிகா தங்கதுரை இருக்கா பாரு. ஆமாம் ராதிகா தங்கத்துறை போட்டோன்னே அப்படியே வந்துடும் பாரு. அந்த ஓட்டர் ஐடி நம்பர் சொல்லு. இல்லை அந்த நம்பரை நான் வச்சு இல்லையா வீட்டு இருக்குதடி. சரியா போச்சு போ. இல்லையா அது கையில தூக்கி சுற்றி இருப்பாங்க. அது வீட்டில் பத்திரமா பேரோட வச்சிருக்கேன். இனி உங்கள் வீட்டில் எல்லா பேரும் இருக்குதா? நான் என்ன செக் பண்ணி பார்க்கலையே. இருமா செக் பண்ணி பாரு. இருமா பேர் இல்லைன்னா திரும்ப எழுதி கொடுக்கணும்ல. பார்க்கலாம் ஒன்றும் அவசரம் இல்லை. லிஸ்ட் தான் எப்பவே வெளியிட்டாங்க. ஒழுங்கா செக் பண்ணி பார்த்து இல்லைன்னா எழுதி கொடுக்க வேலையை பாரு. எனக்கா நீ ஓட்டர் ஐடி எத்தனை வரையா செக் பண்ணி பார்க்கலாம் பேர் இருக்கானே? பார்க்கலாண்டி. இக்கா நீ இந்த ஊரில் தான் ஓட்டு போட போறியா? ஆமாம் நான் இந்த ஊரில் தானே இருக்கேன். இந்த ஊரில் தான் ஓட்டு போட போகிறேன். ஏய் லூஸ் மாதிரி பேசினுக்காத. இதுக்கு முன்னாடி நீ உங்கள் மாமியார் ஊரில் தானே இருந்த. இப்போ தானே இந்த ஊருக்கு வந்த. அட்ரஸ் மாற்றிட்டியா? இது வேற இருக்குது. அட்ரஸில் நான் மாற்றலையே. அதே அட்ரஸில் தான் இருக்குது. நீ இந்த ஊர் அட்ரஸ்க்கு நீ மாற்றினா தான் இங்கே ஓட்டு போட முடியும். இல்லைன்னா உங்கள் மாமியார் ஊரில் தான் போய் போடணும். அதுக்கு என்னடி பண்ணுறது? அதுக்கு வந்து நம்ம வந்து ஆன்லைன் சென்டரில் இருக்குல்ல இசேவை மையம் மாதிரி அங்கெல்லாம் போயிட்டு நம்ம வேணால் மாற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னு வச்சுக்கேன் நம்மளுக்கு வந்து இந்த பிஎல்ஓ ஆஃபீஸர் சொல்லிட்டு இந்த ஃபார்ம் கொடுக்குறதுக்கு வந்தார் பற்றியா? அந்த ஃபார்ம் கொடுக்க வந்தார்ல அவர்கிட்டயே நம்ம வந்து இந்த மாதிரி அட்ரஸ் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னா அவர் ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்தா நமக்கு அட்ரஸ் மாறிடும். இன்னும் அந்த வேலை வர இருக்குதா? எனக்கு எங்கள் மாமியாருக்கு எங்கள் வீட்டுக்காருக்கு எல்லாருக்குமே அந்த அட்ரஸில் தான் இருக்குது. பழைய அட்ரஸில் எல்லாத்தையும் இங்கே மாற்றணும் போல. எல்லாத்தையும் கையோட முடிச்சிடு. இங்கே தான் நீ இடம் வாங்கி வீடு வச்சிருக்கிறல்ல. அப்போ நீ இந்த அட்ரஸ்க்கு மாற்றது உனக்கு நல்லது. ஏம்மா அங்கே போனால் உடனே கூட மாற்றி தர மாட்டாங்களே. இன்னைக்கு வா நாளைக்கு வான்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. இந்த பிஎல்ஓ ஆஃபீஸர்கிட்டயே ஃபார்ம் கீழே எழுதி கொடுத்தேன்னா டக்குன்னு மாற்றி கொடுத்துருவாங்க. ஆமாம் அட்ரஸ் ப்ரூஃப் மட்டும் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் இருக்குதுடி. சரி டக்குனு அந்த வேலையை முடி. சரி என் மாமியார் வந்து அரிசி கழுவி வைக்கணும் தண்ணியில் சொல்லி இருந்தது. சரி வட்டமா என்ன அப்புறமா எத்தனை மாற்றி செக் பண்ணி பார்க்கலாம் என் பேர் இருக்கா இல்லையான்னு. என் மகா கிட்ட சொன்னா கூட செக் பண்ணி பாப்பா ஃபோனில். அவள் ஃபோன்லையும் செக் பண்ணலாமா? இதனால லூஸ் மாதிரி கேட்டுக்குது. எல்லாரும் ஃபோன்லையும் செக் பண்ணலாம். சரி நான் இப்போ செக் பண்ணி பார்க்குறேன். என் பேர் மட்டும் இல்லாமல் இருக்கட்டும் பாரு. அப்புறம் காலையிலே ரொம்ப பசிக்குது. என்ன சமையல் செஞ்சா? இப்போ தான் இட்லி ஊற்றி வைக்க போகிறேன். சரி சுட 2 தோசை ஊற்றி எத்தனை வா. அதுக்கு தான் காலையில் சீக்கிரமாக எழுந்துக்கிறது. பல்லு வளர்க்குறது. பல்லு வளர்க்கிட்டு வச்சுக்கா காலையில் சீக்கிரமாக பசிக்குது. ஏன் இப்படி போடாத வட்டமாக இருக்கும். ஏன் இங்கே என்னடி நடக்குதுங்க பாரு. என்னதுரி என்னது எதுக்கத்தா ஏனிலா? என்ன தென்னை மரத்தில் எவ்வளோ தேங்காய் முத்தி போயிருக்கு பார்த்தியா? அறக்கிறதுக்கு தான் ஏனி. ஐயோ வயசான காலத்துல எங்கன்னா கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? தேங்காய் அறக்கிறேன் மாங்காய் அறக்கிறேன்னு விழுந்து வர போறீங்க. ஒரு வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது அப்போ கொண்டு பேசாத. இன்னைக்கு நல்ல என்டர்டைன்மெண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன இந்த ஏனி வந்து கொஞ்சம் பிடிச்சிக்கா. டக்கு நேரி ஒரு 4 தேங்காய் அறுத்து போடுறேன். ஐயோ இந்த கிளவிக்கு லூசு கீஸ் ஆயிடுச்சானே தெரியல. அத்தா தேங்காய் தானே நம்ம கடையில் காசு கொடுத்து வாங்கிக்கலாம். தென்னை மரத்தில் ஏறாதீங்க. அடே எவ்வளோ விலை விற்குது ஒரு தேங்காய்? 50 ரூபா கொடுத்து வாங்க முடியுமா? கட்டுப்படி ஆகும் நமக்கு. இதை ஏறி அறக்கிறேன். ஒன்றும் அறக்க வேணா. காஞ்சிச்சுன்னா அதுவே கீழே விழும். அதெல்லாம் எனக்கு தெரியும். ஏன் எப்படி ஏன்னா அப்படி சொல்ல பிச்சு கேட்க மாட்டேங்குது தெரியல. கீழே விழுந்து வாங்கினீங்கன்னா உங்களை வீட்டில் உட்கார வச்சு யாரு பண்ணி விட பார்க்கறத? அதெல்லாம் கீழே விட மாட்டேன். ஏன் அப்படி சொல்ல பிச்சு கேட்க மாட்டேங்கிறீங்க? நான்லாம் அந்த காலத்தில் பனை மரத்துலேயே ஏறுவேன். இப்போ கொஞ்சம் வயசாயிடுச்சுன்றதுனால இப்போ ஏற முடியல. இந்த தென்னை மரத்தில் தானே ஏறேன். அதான் ஏணி பிடித்தா ஏறேன்.
ஏன் நீ மட்டும் பிடி வீண் கதெல்லாம் பேசாத. சூப்பர் பாட்டி. மாட்டிக்கிட்டே வாய் வச்சு விடுவேன். ஓ சாரி சூப்பர் ஆண்டி. வா புடி வா. நீ அது என்ன இட்லி ஊற்றணும், தோசை சுடணும், சட்னி அரைக்கணும், எவ்வளோ வேலை இருக்குது. காலையில் எவ்வளோ வேலை இருக்குது. பசங்க வேறு ஸ்கூல் கண்டுத்தால என்ன சொல்ல பிடிச்சிக்க. ஏங்க ஏங்க கொஞ்சம் வாங்க. பெரிய உனக்கு கூப்பிட்ற நானே இருக்கிறடி. ஏங்க இப்போ வர போறீங்களா இல்லையா? அம்மா என்ன சவுண்ட் விடுது? என்னடி ஆச்சு? இங்க பாருங்க உங்க அம்மா பண்ற வேலையை. ஏம்மா என்னம்மா இது? அவ ஒரு குரல் கொடுத்தா அவளே நினைப்பா. நம்ம வேணாலும் கத்தி நம்ம ஏன் பாத்தியா அப்படி மயக்க வச்சிருக்கா. ஏம்மா ஏனிலாம் உங்களுக்கு எங்க இருந்து கிடைச்சது? எதுக்குமா ஏனி எடுத்து போட்டு வச்சிருக்கீங்க எங்க தென்னை மரத்துல? தென்னை மரத்துல ஏறி தேங்காய் பறிக்க போறேன். ஏம்மா வயசான காலத்துல எங்கன்னா கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களாம்மா நீங்க? வேணாம் நானே பறிக்கிறேன். அம்மா உங்களுக்கு வேறு சின்ன வயசு ஆகுதுமா, ஏற்கனவே கண் ஆப்ரேஷன் வேறு பண்ணியிருக்கு. ஏனி இல்லாம போய் யாரும் தென்னை மரத்துல போய் ஏறுவாங்களா இந்த வயசுல? இந்த மாதிரி வயசாச்சு சொல்லியே உட்கார வச்சுங்கடா. அம்மா தலைக்குங்கம்மா, நான் ஏறி இறக்குவேன். ஏறி எனக்கு தேவை தேங்காய். யார் ஏறி பிரச்சனை? தலைக்குங்க. ஐயோ இந்த ஏனி வேற ஸ்ட்ராங்காவே இல்லையே. டேய் ஏடா என்னடா மறைச்சு பார்த்தனக்கா. அம்மா இந்த ஏனி எங்க இருந்துமா வேணாந்தீங்க? ஏன் என்னாச்சே? இந்த ஏனி வந்து செல்லரிச்சு போயிருக்குமா, ஏறினா விழுந்துருவோம்மா கீழே. அதெல்லாம் விட மாட்டேன் ஏறு. இதில் ஏறி கையை காலை உடச்சிக்கிறதுக்கு நான் காசு கொடுத்து கடையிலே தேங்காய் வாங்கி வந்து கொடுக்குறேன். ஏரே இந்த ஏனி உடச்சி அடுப்பில் வையே. நானே பக்கத்து வீட்டில் கேட்டு வாங்கி வந்திருக்கேன். அதை உடச்சு அடுப்பு வைக்க சொல்ற சண்டைக்கு வரத்துக்கா கூட இப்படி அங்கே கொடுத்துருவேன். தூக்குங்க இதை. இது ஒரு ஏனி எடுத்து போட்டு ஏறத்துக்கு வர போயிருக்கீங்க. என்கிட்ட அந்த ஏனி நல்லா இல்லைன்னு உனக்கு தெரியலையா? எங்க அம்மா இப்படியே மேலே ஏறி விடட்டுன்னு பார்த்துன்னு இருந்தியா? ஐயோ லூசு மாதிரி பேசாத. அம்மா சொல்ற பச்சை என்ன கேட்குறாங்களா? என்னமோ இப்பதான் சின்ன பொண்ணு மாதிரி ஆடி இருக்காங்க. சரி விடு, காசு கொடு தேங்காய் வேணாரேன். காசா? காசுலாம் என்கிட்ட இல்லை. ஏண்டி நேற்று தாண்டி சம்பளம் வாங்கி உன்ட்ட கொடுத்தேன், காசு இல்லைன்னு சொல்ற? அதெல்லாம் செலவாயிடுச்சு. அடிப்பாவி, ஒரு மாசத்துக்கு வச்சு குடும்பம் நடத்துற காசு நேற்று செலவாயிடுச்சு சொல்ற. நைட்டு தாண்டி கொடுத்தேன், நடுராத்திரில எங்கடி போய் செலவு பண்ணிட்டு வந்தேன்? செலவு பண்ண வச்சிருக்கேன். நகை வாங்குறதுக்கு வேணும். என்னது நகை வாங்க போறியா? குடும்ப நடத்துறதுக்கு காசு கொடுத்தா நகை வாங்க போறியா? ஆமா நீங்க நகை வாங்க தனியா காசு கொடுக்குறியா என்ன? நீ குடும்பத்துக்கு கொடுத்த காசு நான் நகை வாங்க போறேன். ஏண்டி இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமா கிடையாது. எப்படி குடும்பம் நடத்துறது? இந்த மாசத்தை எப்படி பாக்குறது? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் வந்து செயின் வாங்க போறேன். ஹார்ட் செயின் ஒன்று பார்த்து வச்சிருக்கேன். அது வாங்கி ஆகணும். அதுக்கே ஒரு 20,000 ரூபாய் கம்மியா இருக்கு. கொடுங்க. அதான் கொஞ்சம் நெஞ்ச திமிரு இல்லை உனக்கு. ஆனா இப்போ மளிகை சாமான் வாங்குறதுக்கு, பால் வாங்கணும், காய்கறி வாங்கணும், காசு கொடுத்தா எதுவுமே நகை வாங்க போறியா? உங்க காசை கொடு, நானே வாங்குறேன் எல்லாத்தையும். ஏங்க போய் வேலையை பாருங்க. ஏடி தங்கம் 1 கிராம் எவ்வளவு விற்குது? அது 12,000 தாண்டி போயின்னு இருக்கு. நீங்க கொடுத்த காசுக்கு 2 கிராம் தான் வாங்க முடியும் போல இருக்குது. அந்த காசு செயின் வராது. என்ன பண்றது? என்ன 2 கிராமுக்கு ஒரு நகை கூட வாங்க முடியல. தவிர காசை கொடு நினைப்பீங்க. ஏண்டி நீயே ஒரு தங்கம், உனக்கு எதுக்குடி தனியே தங்கம்? அப்படி சொல்றீங்க? ஆமா நீயே ஒரு 60 கிலோ தங்கம், உனக்கு எதுக்கு 2 கிராம் தங்கம்? பின்றீங்கண்ணே. உனக்கு கீதான்னு பேர் வச்சது போல சொக்கத்தங்கன்னு பேர் வச்சிருக்கலாம். சொக்கத்தங்க ஜுவல்லரி. சொக்க விற்கும் ஜுவல்லரி. சரி காசு கொடு. காசு கிடையாது ஒன்றும் கிடையாது. அடியே போங்க ஆஃபீஸ் டைம் ஆகுது. கிளம்புங்க போங்க.